Hello friends, welcome back. In the video la nama AZ-204 developing solution for Microsoft Azure one of the video பார்க்க போறோம். இந்த AZ-204 ங்கிறது developers காக ஸ்பெசிஃபிக்கா தயார் பண்ண ஒரு Microsoft valuable Azure certification. So இந்த certificationல இந்த certification பார்ட்ல இந்த வீடியோல நம்ம deploy code to web app அப்படிங்கிற ஒரு டாபிக் இந்த develop Azure compute solution கீழ வருது. இந்த இதை தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரைட், இப்போது இந்த வீடியோ மூணாவது வீடியோ. அதாவது இதுக்கு முன்னாடி இருக்க ரெண்டு வீடியோவில் நம்ம இந்த ரெண்டு டாப்பிக்கை கவர் பண்ணோம். இது நம்ம கரெக்டாக பிளான் படி ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறதுனால ஃபர்ஸ்ட் வீடியோ இது, செகண்ட் இது, தேர்டு நம்ம கோடை ஆல்ரெடி க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கு நம்ம டிப்ளாய் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? அஷ்யூரில் உங்களுக்கு ஒரு லாகின் வேணும். லாகின் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பழைய ரெண்டு வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் வெப் ஆப்பை க்ரியேட் பண்ண முடியும். அடுத்து நம்மளோட கோடு, நம்ம கோடு எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா இ-காமர்ஸ் ஆப் யூசர் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ரெபாசிட்டரி தான் நம்ம டீல் பண்ண போகிறோம். இப்போது இந்த கோடை நம்ம நிறைய வகையில் கோடை ஒரு இந்த அஷ்யூர் ஆப் சர்வீஸ்க்கு டிப்ளாய் பண்ணுவோம். ஒன்று வந்து GitHub ஆக்ஷன், அதாவது CI/CD பைப்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம CI/CD பைப்லைனை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல, நம்ம அது ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம். பட் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு சிம்பிளான ஸ்டெப் பார்க்கலாம். CI/CD பைப்லைன், GitHub ஆக்ஷனும் அதே மாதிரி Azure DevOps அப்படின்னு தனியாக ஒன்று இருக்குது. இந்த ரெண்டுலேயும் எப்படி CI/CD பைப்லைன் க்ரியேட் பண்ணுறது வேறு ஒரு தனித்தனி வீடியோவில் பார்க்கலாம். பட் இந்த இதில் நம்ம இந்த இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். டிப்ளாய் கோட் டு வெப் ஆப். ஓகே, இதுதான் லோக்கல் இருக்க என்னோட யூசர் ப்ரொஃபைல் கோட். இப்போ இந்த கோட் வந்து ஒர்க்கிங் கோட். இப்போ நான் என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக பண்ணணும்னா இந்த ப்ராஜெக்டோட மெயின் ப்ராஜெக்ட், அதாவது வெப் ப்ராஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணி பப்ளிஷ் அப்படின்னு கொடுக்கலாம். பப்ளிஷ் நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோலேருந்து கொடுக்கப்போ நீங்கள் பண்ணுற எல்லாமே ப்ரொஃபைலாக க்ரியேட் ஆகும், லோக்கல்லேருந்து டிப்ளை பண்ண முடியும். பட் நம்ம இதை பண்ணி முடிச்சுட்டு இந்த வேயை நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஸோ இந்த பப்ளிஷ்னு கொடுத்தீங்கன்னா லோக்கலில் இருக்க கோடை எப்படி அஷ்யூருக்கு பூஸ்ட் பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிறேன். இப்போ அஷ்யூர் இப்போ இங்கே வந்து ஏகப்பட்டது காமிக்குது. நம்ம ஃபோல்டராகவும் பண்ணலாம், இல்லை இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் மூலியமும் பண்ணலாம். நம்ம அஷ்யூருக்கு பூஸ்ட் பண்ண போகிறனால அஷ்யூர்னு சூஸ் பண்ணுங்கள். நம்மளோட பிளான் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், இது விண்டோஸ் பிளான், அதனால் விண்டோஸ். நெக்ஸ்ட்டு இப்போது இங்கே ஆப் சர்வீஸ் இங்கே லோட் ஆகுது. ஓகே, எனக்கு ஏன் இதெல்லாம் லோட் ஆகுதுன்னா இங்கே நான் ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் லாகின் பண்ணியிருக்கேன். இந்த லாகினும் அஷ்யூர் போர்ட்டல் லாகினும் சேம், அதனால தான் ஆட்டோமேட்டிக்காக என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் நேம் இங்கே வந்துருச்சு, என்னோட எக்ஸசிங் ரிசோர்ஸ் குரூப் எல்லாமே வந்துருச்சு. நம்ம இங்கே AZ-204 RG குரூப் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த ஆப்பை சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு API மேனேஜ்மெண்ட், இது ஒரு பெரிய கான்செப்ட். இந்த கான்செப்டை நம்ம இங்கே இப்போ பண்ண போகிறது இல்லை, அதனால் ஸ்கிப் தி ஸ்டெப். நெக்ஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணணுமா, CI/CD ஆக்ஷன் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணணுமான்னு காமிக்குது. இதை பற்றி நம்ம கற்றுக்க தேவையில்லை. பட் பொதுவாக அப்படி பப்ளிஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஃபினிஷிங் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம சூஸ் பண்ணதெல்லாம் வச்சு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரொஃபைலை வச்சு நம்ம இங்கே பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த ரெபாசிட்டரிக்கு நம்மளுக்கு ஆக்சஸ் இருந்தும் அஷ்யூரில் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கோடு பப்ளிஷ் ஆயிரும். இது ஒரு வகையாக பண்ண வேண்டியது. நம்ம இப்போ இதை பண்ண போகிறது இல்லை. இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த வெப்சைட் சூஸ் பண்ணமோ அந்த வெப்சைட் இங்கே வந்து நீங்கள் ரிசோர்ஸ்லேயும் போகலாம், இல்லை ஆல்ரெடி ஆல் ரிசோர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணப்பட்ட என்னோடய ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே போய் அதில் எதுன்னு சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கீழே டிப்ளாய்மெண்ட் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். டிப்ளாய்மெண்ட் சென்டர் சூஸ் பண்ணிங்கன்னா சோர்ஸ் எங்கன்னு காமிக்குது. சோர்ஸ் எனக்கு GitHub, இல்லை வேறு ஏதாவது சோர்ஸாக இருந்தால் சோர்ஸ், பட் நம்ம சோர்ஸ் GitHubல இருக்கனால GitHub. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணப்போ லாகின் பண்ணணும். நான் லாகின் பண்ணிட்டேன். ஆர்கனைசேஷன் என்னோடது. இப்போ அந்த GitHubல இருக்க 38 ரெபாசிட்டரி இங்கே லோட் ஆயிடுச்சு. இ-காமர்ஸ்ன்னு சூஸ் பண்ணுறேன், ஃபில்டர் ஆயிடுச்சு. என்னோட அப்ளிகேஷன் சூஸ் பண்ணிட்டேன். பிரான்ச் 2 இருக்குது, மெயின் பிரான்ச் வேணும்னு சொல்லிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. ப்ரிவ்யூ ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு GitHub ஃபைல் க்ரியேட் ஆகிடும். நீங்கள் க்ளோஸ்ன்னு கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்தா என்ன ஆக போகுதுன்னா நம்ம மேனுவலாக டிப்ளாய் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து ஆக்சஸ் ஆகிக்கிறோம். சேவ்னு கொடுக்க போகிறேன்.
செட்டிங் அப் deployment started. நான் இங்கே ரிஃப்ரெஷ் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் deployment ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். இப்போ நான் இந்த இடத்துல மெயின் பிரான்ச் has been affected. ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த கோடு தான் அங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே நம்ம போவோம். இது இன்னும் ரிஃப்ரெஷ் ஆகிட்டுருக்கு. இன் ப்ராக்ரஸ்ன்னு காட்டுது. ஸோ பேசிக்கலி நீங்கள் இதை கிளிக் பண்ணி லாக்ஸை செக் பண்ணலாம். செக் பண்ணிங்கன்னா இங்கே இது எங்கே கூட்டிகிட்டு போயிருக்கு பாருங்கள். கூட்டிகிட்டு போய் நேராக இந்த அப்ளிகேஷன் இந்த ரெபாசிட்டரி கூட்டிகிட்டு போயிடுச்சு. அதாவது இந்த ரெபாசிட்டரியில் ஆக்ஷன்ஸு கீழே இங்கே ஆட்டோமேட்டிக்காக டிப்ளாய்மெண்ட் கான்ஃபிக் செட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே தான் ரன் ஆகிட்டுருக்கு. இங்கே இருக்க கோடு தான் அங்கே டிப்ளாய் ஆக போகுது. இது வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். இது ஒன் ஆஃப் த செகண்ட் வே. நம்ம இதே மாதிரி இந்த ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி இந்த பைப்லைனை க்ரியேட் பண்ணலாம், டிப்ளாய் பண்ணலாம். ஸோ கோடு ஆட்டோமேட்டிக்காக டிப்ளாய் ஆகிடும். இப்போ இது எப்போல்லாம் ஆகும் அப்படின்னா இந்த பிரான்ச்சில், அதாவது இந்த பிரான்ச் கோடில் ஏதாவது நான் செக்இன் பண்ணாலோ மெயின் பிரான்ச்சில் செக்இன் பண்ணால் அப்போ எல்லாமே இங்கே ஒரு ட்ரிகர் நடக்கும். அதை நான் அதையும் காட்டுறேன். இந்த ட்ரிகர் நடந்தோடனே இப்போ இங்கே கிளிக் பண்ணி நான் பில்டுக்குள்ளே வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு காமிக்கும். ஸோ என்னால் இந்த பில்ட் ப்ராசஸை பார்க்க முடியும். ஓகே, இப்போ பாருங்கள் பில்ட் அப்படிங்கிறதுக்கு க்ரீன் வந்துடுச்சு. இப்போ டிப்ளாய் நடந்துட்டுருக்கு. இதை கிளிக் பண்ணால் இப்போ டிப்ளாய்மெண்ட் நடந்துட்டுருக்கு. ஸோ பேசிக்கலி இந்த GitHub ரெபாசிட்டரிக்கு நம்ம அஷ்யூர் போர்ட்டலில் ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஆக்சஸை வச்சு அங்கே இந்த கான்ஃபிகரேஷன் எல்லாமே க்ரியேட் பண்ணி இந்த பில்ட் அண்ட் டிப்ளாய் ப்ராசஸை நடத்திட்டுருக்கு. ஆக்சுவலி கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சுன்னா லோக்கல் GitHubக்கு, அதாவது இந்த கோடை காப்பி பண்ணி மைக்ரோசாஃப்டோட போர்ட்டலில் ஒரு இடத்துல வச்சுக்கிறோம். அங்கேருந்து பில்டு பண்ணி டிப்ளாய் பண்ணோம். அதை விட இது பெட்டர். ஸோ இந்த பில்ட் அண்ட் டிப்ளாய், அதாவது சிஐனா அதாவது சிஐனா கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், சிடினா கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். ஸோ நம்ம இந்த சிஐசிடி பைப்லைனை ஆட்டோமேட்டிக்காக இதில் செட் பண்ணியாச்சு, டிப்ளாயும் ஆயிடுச்சு. அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல இந்த வெப்சைட் நான் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா என்னோட மைக்ரோசாஃப்ட், ஸோ இந்த ரெஃப்ரெஷ் பண்ணி ஸ்வாகர்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக என்னோட அப்ளிகேஷன் டிப்ளாய் ஆகி ஹோஸ்ட் ஆகிடுச்சு, வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் இந்த கோடை டிப்ளாய் பண்ணுறது ஒன் ஆஃப் தி அதர் வே. தனியாக வேறு இதில் சிஐசிடி ஃபார் டெவாப்ஸ், அஷ்யூர் டெவாப்ஸை பேஸ் பண்ணி சிஐசிடி எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஆட்டோமேட்டிக் இமெயிலாம் எப்படி அனுப்புறது அப்படிங்கிறது எல்லாமே வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இங்கே ஒரு டிப்ளாய்மெண்ட் நடந்துச்சு இல்லையா? இப்போ இந்த இடத்தோட இந்த வெப்சைட்டுக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த வெப்சைட்டுக்குரிய அப்ளிகேஷன் இன்சைட்ஸ் உள்ளே போகிறேன். இந்த அப்ளிகேஷன் இன்சைட்ஸுக்கு ஒரு யூஆர்எல் இருக்கும், அதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி என்னோட எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷனுக்கு வந்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிட்டேன். அதாவது அந்த அப்ளிகேஷன் இன்சைட்ஸோட கரெக்டான அப்ளிகேஷன் இன்சைட்ஸை மாற்றிட்டேன். இப்போது 2 ஃபைல் அஃபெக்டட்னு காட்டுது. நம்மளுக்கு இது தேவையில்லை, டோன்ட் சேவ். ஓகே, வெறும் இந்த இது மட்டும்தான். இப்போது இது பொதுவாக மெயின் பிரான்ச்சில் டேரெக்டாக புஷ் பண்ண மாட்டாங்க, பட் இது என்னோட கோடுங்கிறனால புஷ் பண்ணுறேன். ஸோ இந்த மொமெண்ட் நான் புஷ் பண்ணோடனே நம்ம இந்த இடத்துல GitHub ரெபாசிட்டரியில் திருப்பி இந்த ஆக்ஷனுக்கு வந்தீங்கன்னா இன்னும் புஷ் ஆகலை, புஷ் ஆயிடுச்சு, புஷ் ஆகிட்டுருக்கு, ஆயிடுச்சு. இப்போ புஷ் ஆயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே இன்னொரு பைப்லைன் வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இதுதான் சிஐசிடி. ஸோ கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். ஒரு புது கோட் மெயின் பிரான்ச்சுக்கு வந்துடுச்சு, அதனால இந்த ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆயிடுச்சு. ட்ரிகர் ஆனவுடனே இந்த பில்ட் நடக்கும், டிப்ளாய்மெண்ட் நடந்துச்சுன்னா இந்த இடத்துல அப்டேட்டடான கோட் வந்துடும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்க்குறோன்னா அடுத்ததுக்குரிய பேஸ்மெண்ட் தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் AZ-204 சர்டிஃபிகேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.